இப்போ நம்ம காளான் பண்ணைக்கு வந்தாச்சு. இது உள்ளே எப்படி எப்படி இருக்கும், இது எதை பற்றி நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு எப்படி எப்படி இது விளைவிக்கிறது நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த காளான் விதையெல்லாம் எங்கேண்ணா வாங்கிட்டு வருவீங்க? இந்த காளான் விதை வந்து கோயம்புத்தூர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த காளான் எப்படி நீங்கள் அதை வச்சு அந்த விதையை முளைக்க வச்சு எப்படி காளான் எடுப்பீங்க? அதில் முதல்ல வந்து வைக்கல அவிச்சும் பண்ணலாம், வைக்கல ஊற வச்சும் பண்ணலாம். அதுக்கு லிக்விடு இருக்குது. அந்த லிக்விடை போட்டு நாங்கள் வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து அந்த லிக்விடை வந்து 150 மில்லி போடுவோம். மில்லி ஊற்றி நல்லா பாரில் போட்டு நல்லா கலக்கி வைக்கல போட்டு அமுக்கி 24 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அது நல்லா தண்ணியை பூரா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பெட்டு போடுவோம். பெட்டு போட்டு நல்லா வைக்கல வந்து ப்ரெஸ் பண்ணி அமுக்கி ரவுண்டாக சுற்றி நல்லா வச்சு விதையை மட்டும் சைடில் அப்படியே சைடில் ஃபஸ்ட்டில் வைப்போம். சைடில் போட்டுக்கிட்டே வந்துட்டு நல்லா டைட்டாக இந்தமாரி கொட்டாயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது இப்போ காளான் வெளியே வரத்துக்கு நீங்கள் ஓட்டை போட்டு விடுவீங்களாண்ணா, இல்லை அதே வெளியே வந்துடுமா? இல்லை ஓட்டை போடுவோம். 4 பக்கமும் ஓட்டை போடுவோங்க. காளான் வரத்துக்கு வந்து நாங்கள் பெட்டு போட்டு இந்தமாதிரி தொங்க விட்டுட்டு 4 பக்கமும் ஓட்டை போடுவோம். ஓட்டை போட்டு விட்டுட்டு 25 நாளில் நம்மளுக்கு இதை பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், இதேமாரி பூ வந்துடும். 25 நாளில் வந்து இதே மாதிரி காளான் வந்துடும். நம்மளுக்கு வந்த உடனே இப்போ வந்து இந்த காளான் வந்து சாயந்தரம் பறிச்சிடலாம். சாயந்தரம் வந்து ஒரு 6-7 மணிக்காக பறிச்சிடலாம். கஸ்டமர் கேட்டால் இப்போ கூட பேசி தரலாம். அந்தமாதிரி சுச்சுவேஷன் நல்லாயிருக்கு. காளான் வந்து நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான். அப்படியே கஸ்டமர் வந்து கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அவங்களே நேரடியாக இட்டுட்டு வந்து காளான் பறித்து அவங்கள்ட்ட அவங்க கையில் கொடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு. இந்த ஒரு சில பேர் வந்து இன்றைக்கி இப்போ காலையில் பறித்து மதியானம் விற்கிறது அந்தமாரி வேலைலாம் இல்லை நம்ம பண்ணையில். அவ்வளோதான்.